ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வேண்டிக்கிறோம். ஏன்னாக்க நான் அதுக்காக ஒரு நிகழ்ச்சி படித்தேன். அது ஒரு விஷயம் படித்தோன்னே அதை கேள்விப்பட்டோன்னே அவங்க நல்லா இருக்கணும்னு முதல் பிரார்த்தனை எங்களுக்கு அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது எதுக்காக நாங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அப்படிங்கிறத நான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். நான் படித்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது உங்கள்கிட்ட நிச்சயமாக ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த பதிவை அவசரமாக போடுறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களும் முஸ்லீம்ஸ்களும் இந்துக்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஊரில் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் ஒரு கணபதிபாளையம்னு ஒரு ஊராட்சி இருக்குங்க. அங்கே ஒட்டப்பாளையம் ஒரு கிராமம். திருப்பூரில் ஊராட்சி கணபதிபாளையம் ஊராட்சியில் ஒட்டப்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட ஒரு ஃபேமிலியெல்லாம் அதில் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த பகுதியில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த 3000 பேர் இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமம். அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இப்போ அவங்களுக்கு தொழுகை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பள்ளிவாசல்ங்கிறது இருக்குது. அவங்க போய் பள்ளிவாசலில் போய் தொழுகை செஞ்சுட்டு வந்துடுவாங்க, வழிபாடு செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன போயிடுச்சுன்னா, அந்த கிராமத்தில் இந்துக்களுக்கு கோயில் கிடையாதுங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம ஒரு கோயில் கட்டணும், நம்மளுக்கு சிரமமாக இது எப்படியாச்சும் நம்மளுக்கும் ஒரு கோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு எல்லாரும் கூடி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலம் இல்லையே, நம்ம எங்கே கோயில் கட்டுறது அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அது அங்கே உள்ள ஒரு இஸ்லாமிய ஒரு இதில் ஜமாத்தில் நம்ம பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு இடத்த நீங்கள் கோயில் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்துக்களுக்கு கோயில் கட்டிக்க சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இதுவே ஒரு அற்புதமான செயல். முதல்ல அவங்களுக்கு அதற்காக பெரிய நன்றியும் அவங்களுக்கு பாராட்டுகளையும் நிச்சயமாக தெரிவிக்கணும். ஏன்னா இது உலகத்திலே நடக்காத ஒரு நல்ல விஷயங்கள். இதெல்லாம் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ விஷயங்களை கடந்து வர்றது இதுமாரி முக்கியமான விஷயங்களை நிச்சயமாக எல்லாருக்குமே எவ்வளோ பேருக்கு நீங்கள் இதை சொல்லலாமோ அவ்வளோ பேருக்குமே நீங்கள் இதை சொல்லலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் போடுவீங்களா, இதில் ஸ்டேட்டஸில் போடுவீங்களாலாம் எனக்கு தெரியாது. எல்லாத்துலேயும் போடுங்க. ரொம்ப நல்ல அருமையான அற்புதமான விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி அந்த கோயிலில் அந்த நிலத்தில் எல்லாம் வீடு அந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்து கோயில் கட்டி 2 பேருமே அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நடக்க போவேல அவங்க நிலத்தை கொடுத்ததோடு இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களுக்கு நம்மளுக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தட்டில் சீர்வரிசையெல்லாம் கோயிலுக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு நிச்சயமாக பொருளரிக்கக்கூடிய ஒரு செயல் தான் அது. அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சுட்டு சீர்வரிசை எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்மளும் சும்மா இல்லை, என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்து அவங்கள மேலும் கோயில் விழாவில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமியர் சார்பில் அன்னதானமும் போட்டிருக்கிறாங்க. அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு சமத்துவம் சகோதரத்துவத்தை உணர்த்தும் ஒரு விஷயத்தை படிக்கையில் அவங்க நிலத்தை கொடுத்தது இல்லாமல் சீர்வரிசை கொடுத்து அன்னதானம் கொடுத்து ஆகா, உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு சம்பவம் இது எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டேறோம். அடுத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளோ ஒரு நம்மளுக்காக செய்கிற இது எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள், அவங்களுக்காக பாராட்டுக்காங்க, அவங்களுக்காக வேண்டணும். அப்படி தான் இந்த பதிவு. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எப்படியெல்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாமோ அவங்களுடைய பெருமைங்க. இது ஒரு அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூட ஒரு நன்றின்னு கூட சொல்லிக்கலாம். அதை நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. இந்த மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.